ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல், அதாவது பிஜிடிஆர்பி இந்த ஆண்டு எழுதக்கூடிய தேர்வாளர்கள் ஆல்மோஸ்ட் நம்ம தேர்வு கிட்ட நெருங்கிட்டோம். இந்த சமயத்தில் தேர்வு தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பரவிட்டுருக்கு. ஸோ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக தான் சமூக வலைதளத்தில் ஒரு ஆடியோ பரவிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பார்ட் ஏல ஈஸியாக பாஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம சேனலில் 10ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தை பேஸ் பண்ணி கம்பல்சரி கேட்கக்கூடிய புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு, நூலாசிரியர்களுடைய வரலாறு, இலக்கணம், அடுத்தது அகத்திணை, ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? என்ன ஆடியோ பரவிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்குமார்ன்ற நண்பர் விழுப்புரத்தை சார்ந்தவர். அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்ஸாம் டிஆர்பி இந்த ஆண்டு எழுத இருக்கிறாரு. அவர் டிஆர்பிக்கு கால் பண்ணுறார். கால் பண்ணி எக்ஸாம் தள்ளி போகுமா, இந்த மாதிரி ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி டிஆர்பி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அங்கே கேட்கும் பொழுது அவங்க தெளிவாக ஒரு பதில் சொல்லிட்டாங்க. எக்ஸாம் டேட்லாம் தள்ளி போகாது, நோட்டிஃபிகேஷனில் சொன்ன மாதிரி அக்டோபர் 12ஆம் தேதி எக்ஸாம் நடைபெறும். ஸோ நீங்கள் அதற்கான ஹால் டிக்கெட் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக எக்ஸாமுக்கு நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ எக்ஸாம் டேட் தள்ளி போனாலும் சரி, தள்ளி போகலினாலும் சரி, நாம் தான் எக்ஸாம் படிக்க போகிறோம், நாம் தான் எழுத போகிறோம், நாம் தான் அரசு வேலைக்கு போக போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், 12ஆம் தேதினா நம்ம 30ஓடையே முடிச்சுக்கணும். அதாவது செப்டம்பர் 30லே நம்ம எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணிடணும். ஸோ அதற்கான ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது ரிவிஷன் தான் பார்க்கணும். ஸோ நம்ம அந்த மாதிரி தான் பிளான் பண்ணணும். இன்னும் ஒரு வாரம் கிடைக்குமா, 2 வாரம் கிடைக்குமா? ஸோ பேசிக்காகவே நம்ம திங்க் பண்ணால் எத்தனை வாரம் கிடைச்சாலும் நம்மளால் யூனிட்டை கவர் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு சிலபஸ் ஹெவியாக இருக்குது, நியூ சிலபஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, படிக்கிறத நல்ல தெளிவாக படிங்க, புரிஞ்சு படிங்க, மக்கப் பண்ணாதீங்க. நீங்கள் படித்தது தான் வருன்றதை முழுமையாக நம்புங்க. நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவலை அதிகரிங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம படிக்கிறது கண்டிப்பாக வரும், நம்ம வேலைக்கு போகிறோன்ற மன உறுதியோடு படிங்க. இந்த மாதிரி எக்ஸாம் டேட் தள்ளி போகுமா போகாதா நம்ம சிந்திச்சிட்டே இருந்தால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ எக்ஸாம் டேட் தள்ளி போக வாய்ப்பு இல்லைன்றதை உறுதியாக அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை நல்லா ஸ்பீடப் பண்ணி நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.